முழுமையாக புத்திசாலி இந்த மனிதன் பழைய தொலைபேசிகளில் பயன்படுத்த வேண்டிய உலோக திண்டுகளை மாற்றி எளிமையான தூவலால் தங்கத்தை உற்பத்தி செய்தார். முதலில் அவர் தொலைபேசிகளை சீரமைத்து சுற்று பலகைகள் மட்டுமே வைத்துக் கொள்கிறார். பின்னர் அவற்றை ட்ரமில் வைக்கிறார். ட்ரமின் சுழற்சி மற்றும் வெப்பக்கடப்பு கொண்டு கடுமையான வெப்பத்தை பரப்புகிறார். உயர் வெப்ப தணிப்பின் பின் சுற்று பலகையின் மேற்பரப்பில் மின்கூறுகளை பிரிக்கிறார். அவர் அனைத்து பொருட்களையும் தரையில் மாற்றுகிறார். அடுத்து அவர் பெரிய சுற்று பலகைகள் தேர்வு செய்து ஒன்றாக்குகின்றார். உலர்ந்த மாட்டரை சிதைப்பில் சுரலை எண்ணெய் ஊற்றி தீ அணைக்கிறார். பல நாட்கள் எரித்து பலகைகள் அடையாளமற்றவையாகின்றன. பெரிதாக இருந்த பலகைகளை ட்ரமில் வைத்து பெரிய இஸ்பத்திரு பந்துகளை சேர்த்து ட்ரம் தூளாக சுண்டுவதே நோக்கம் ஆகும். இஸ்பத்திரு பந்துகள் முக்கிய பங்கு. ட்ரம் மூடும்போது இயந்திரம் தொடங்கி தூசாக குறைகின்றன. சில துண்டுகள் வீதத்தில் இருந்தாலும் அவைகளை நுட்பமான கோடு கொண்டு தூளை போராக்சு தீர்வுடன் கலக்கிறார். அதை நன்கு கிளறுகிறார். தங்கத்துடனான உப்பால் அதை உயர்தர தூய்மைப்படுத்துகிறார். கலவையை குப்பிரித்து ஆதாரங்களை அகற்ற சில மணி நேரம் விடுகிறார். உயர் வெப்பத்திற்கு பின் தூள் சிவப்பு திரவமாக மாறுகிறது. அவர் திரவத்தை பெருங்கடை கிணற்றில் ஊற்றி குளிரச் செய்கிறார். குளிர்ந்தவுடன் மேற்பரப்பில் கொழுப்பு இருக்கிறது. இந்த கழிவுப் பொருளை சுத்தமாக்குகின்றார். அடியில் உள்ள துவையலை குளிர்ந்த நீரில் ஊற்றுகின்றார். இதனால் உலோக தனியுள்ள குழியா வடிவம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இது தூய தங்கம் அல்ல, கார்பன் சேர்த்து உருக்கப்படுகிறது. சரியான நேரத்தில் மேல் குளிர்ந்த நீர் ஊற்றி குளிரச் செய்கிறார். இரும்பு கூக்குடன் மேற்பரப்பில் ஆதாரங்களை சுண்டுகிறார். முழுமையாக குளிர்ந்த பின் தங்கம் போன்ற தோற்றம் ஆரம்பிக்கிறது. பிறகு தங்க துண்டுகளை நீர் நிரம்பிய பிளாஸ்டிக் கட்டிலில் வைத்தார். தகுதியான நைட்ரிக் அமில தீர்வை ஊற்றி அவைகளை செயல்படுத்தினார். இந்த செயல்பாடு விஷ வாயுக்களை வெளியேற்றும் காற்றோட்ட பகுதியில் செய்ய வேண்டும். இல்லையெனில் வேதியியல் எதிர்வினையால் விஷமருந்து ஆபத்து ஏற்படும். அடியில் விட்டிருக்கும் தாவர வளையம் தங்கமாகும். ஒருமுறை உலர்ந்த பின் அது தங்கத்தூளாக மாறுகிறது. இந்த கட்டத்தில் தங்கம் இன்னும் முழுமையாக தூய்மைப்படுத்தப்படவில்லை. மேலும் தூய்மைப்படுத்த உலர்ந்த பட்டையில் உயர் வெப்பத்தில் விடுகின்றார். எரிக்கும் போதும் போராக்சை தொடர்ந்து சேர்க்கின்றனர். கடைசியில் மீத திரவத்தை வடிவங்களில் ஊற்றி தூய தங்க பட்டைகளை எடை வைத்தனர். இது முழு 500 கிராம் ஆகும். அவரது கைத்திறன் பற்றி நீங்கள் என்ன